1 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கின்னு வந்தேன். இன்னும் நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இது சுடுறதுக்கும் இதுக்கும் வாங்கிறதுனால மெலிசும் இதுவும் கலந்த மாதிரி வாங்கின்னு வந்தோம். கனகனமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மண் போக கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாமே நல்லா சீவி வச்சுக்குங்க. சீவி வச்சுக்கின்னு எண்ணெய் நல்லா நார்மலாக திட்டமாக காயட்டும். நிறையவும் காய்க்க வேணாம். போடுங்க. மீடியமாக வைக்கலாம். மீடியம் தீயில் பொரிக்கணும். ஆமாம், போட்டு விடுங்க. மீடியம் தீயில் அப்படி லேசாக வேகட்டும். நம்ம இதை சீவிக்கினே திருப்பி விடலாம். இந்த சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்சு கொடுத்தாலாம் பிள்ளைங்க தின்றதுக்கு அமக்களம் பண்ணுங்க. இந்த மாதிரினா சிப்ஸ்னால் சாப்பிட்டுக்குங்க பசங்க. இது வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது லேசாக இது வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா அப்படியே நல்லா இருக்குது. உங்களுக்கு காரம் ஒருத்தருக்கு வேணுன்றவங்களுக்கு இது போட்டுக்கலாம். போதும். சஞ்சய் சொல்லு. இந்தப்பா சாப்பிட்டு பாரு. காரம் இது வந்து காரம் போட்டது, இது காரம் போடல. எது ரெண்டுத்தில் எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நான் ஃபஸ்ட்டு காரம் போட்டு டேஸ்ட் பண்ணுறேன். கருக்கு முறுக்குன்னு ஒரே சவுண்டு. நல்லா காரசாரமாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்வீட்டாகவும் இருக்குது, காரம் போடல. அந்த வெறுமை காரம் போடாது சாப்பிட்டு பாரு. இது காரம் போடல, இது சாப்பிட்டு பாரு. இதுவும் கிறிஸ்பியாக மொமன்னு ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட்டாக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஈவினிங் டீயோட காஃபியோட நல்லாயிருக்கும் இல்லை? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.